அம்மா வில்லேஜ் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்ம எறா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அது தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். இப்போது நான் இறாலை ஒரு அரை கிலோ நான் எடுத்து நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற ஒரு கப்பு. இதே அளவுக்கு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையானது இப்போது நம்ம இதுக்கு பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி இந்த இறாலை நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது நம்ம பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பட்டை லவங்க கிராம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இறாலை நான் கழுவி வச்சு இருக்கிறத ஒரு பவுலில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நம்ம இதை சேர்த்துக்கணும். இது சேர்த்து நல்லா கிளறி கொஞ்ச நேரம் ஊறணும். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். அது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிக்கணும். ஏன் சொன்னால் இது கொஞ்சம் இறால் சப்புன்னு இருக்கும். நம்ம மட்டன் போடுவோம், சிக்கன் போடுவோம். இது நம்ம இந்த மிளகாய் பொடியெல்லாம் கொஞ்சம் போட்டால் தான் அது உள்ளே நம்ம காரம், இந்த இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் அது கொஞ்சம் அது உள்ளே ஊறும். இப்போ நம்ம இது கிளறியாச்சு. ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்கிற இறாலை நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த இறாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போது அது நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி வற்றத்துக்கோசம் தான் நம்ம இதில் போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்குது. தண்ணியோடு போட்டோம்னா பிரியாணி சல்லுன்னு இருக்கும். வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். அதிலே வெங்காயத்தை போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருளை அதில் போட்டு சேர்த்துக்கணும். இறாலையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு, தேவையான உப்பு நம்ம அதில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரிசி வேகணும். போட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணி அதுக்கே விட்டுக்கலாம். இப்போது அரிசி அதில் நம்ம போட்டு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அதை மூடி போட்டு 2 விசில் வந்தோடனே இறக்கணும். இப்போது அரிசி போட்டு இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்துடுறோம்.
சாதம் நல்லா அழகாக வெந்துட்டுருக்கு. நல்லா சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.